வெல்கம் டு லைஃப் ஆஃப் நான் சேனல். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா, பட்டர்ஃப்ளை ட்ரெம்போலின் பார்க் தாங்க வந்திருக்கேன். இந்த ட்ரெம்போலின் பார்க்கில் என்னென்ன அட்ராக்டிவ் கேம்ஸ் இருக்குது, இங்கே டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, கிட்ஸுக்கு எவ்வளோ வாங்குறாங்க, அடல்ட்ஸ்க்கு எவ்வளோ வாங்குறாங்க, என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுட்ருக்கேங்க. அந்த வீடியோஸில் உங்களுக்கு ரீச் ஆகணும்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேர்ந்துடும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களை ஏமாற்ற மாட்டாங்க. உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. ஐயோ, முன்ன புண்ண தாண்டி பழக்கம் இல்லையே. வெல்கம் டு லைஃப் ஆஃப் நான் சேனல். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பட்டர்ஃப்ளை ட்ரெம்போலியன் பார்க் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன். இங்கே பார்க்கிங்க்கு நல்லாவே ஸ்பேஸ் இருக்குங்க. பைக்கு, கார் நிப்பாட்டுற அளவுக்கு நிறையவே இடம் இருக்குது. இந்த ட்ரெம்போலியன் பற்றின ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபேக்ட்ஸு, அதுக்கப்புறம் இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு ஃபுல்லாக வந்து பேனராக டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரெம்போலியன் கேம் வந்து ஒரு ஒலிம்பிக் கேம்னு சொல்லி போட்டிருக்காங்க. எனக்கு தெரியாது, இது வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். இந்த ட்ரெம்போலியன் ஜம்ப்னால நம்ம மசில்ஸு, ஹார்ட்டு, செல்ஸு, போன்ஸு, ஜாயின்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, பிரெயின், இது எல்லாத்தையுமே வந்து நல்லதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதையே வந்து நீங்கள் தப்பாக பண்ணீங்கன்னாக்கா அதனால் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸும் க்ரியேட் ஆகுங்க. அதையும் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேலே காட்டுறாங்க. என்ன மாதிரி ஒரு சில பேர் இந்த குரங்கு சட்டைகள்லாம் பண்ணாமல் இந்த கேமை விளாண்டாங்கனாக்கா உண்மையிலே வந்து ஹெல்த்துக்கு இது நல்லது தாங்க. எனக்கு இந்த என்ட்ரன்ஸ் ரொம்பவே பிடிச்சதுங்க. லைட்டிங்ஸோடு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இங்கே நின்று நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக நிறைய வந்து அவுட்லெட்ஸ்லாம் வந்து போட்டுருந்தாங்க. அதெல்லாம் உண்மையிலே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே மெம்பர்ஷிப் பிளான்ஸ் இருக்குங்க. மெம்பர்ஷிப் பிளான்ஸ் வேணுனாக்கா அந்த பேக்கேஜ் நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பர்த்டே பேக்கேஜஸ் கொடுக்குறாங்க. பர்த்டேஸ் இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து அலோவ் பண்ணுறாங்க. அது நம்ம முன்னாடியே வந்து நான் உள்ளே போகிறவே கேர்ள்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில ஃபோட்டோ செக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அங்கெல்லாம் போய்ட்டு அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே டிக்கெட் ப்ரைஸ் வந்து அடல்ட்டுக்கு வந்து 490 வாங்குறாங்க 1 ஹவருக்கு. இது நார்மல் டேஸ்க்கு. இதே ஸ்பெஷல் டேஸோ இல்லை வீக்கெண்ட்ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு 100 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டி வந்து 18% வருதுங்க. ஸோ டோட்டலாக வந்து இந்த டிக்கெட் வந்து 650 வந்து வாங்குறாங்க. இங்கே விமென்ஸ்க்கு தனியாக ஆஃபர் இருக்குங்க. அதேமாதிரி ட்ரீட் யுவர் செல்ஃப் சொல்லிட்டு தேர்ஸ்டேக்கு தனியாக ஒரு ஆஃபர் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 25% வரைக்கும் இங்கே ஆஃபர் கொடுக்குறாங்க. இங்கே கிரிப் சாக்ஸ் வந்து மேண்டேட்ரிங்க. அது கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டுட்டு வரணும். அப்படி இல்லைனா இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஒரு சாக்ஸுக்கு வந்து, அதாவது ஒரு பேருக்கு வந்து 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதே நீங்கள் சாதா சாக்ஸ் போட்டு வந்தீங்கன்னாக்கா போங்கடா வெளில அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே ஷூ ரேக்ஸ் இருக்குங்க. ஷூ ரேக்ஸ் எல்லாம் உங்கள் ஷூஸ்லாம் வச்சுட்டிங்கன்னா சேஃப்டியாக இருக்கும். வேறு எங்கேயாவது வச்சிங்கனாக்கா நிர்வாகம் பொறுப்பில்லை அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா, ஸ்டெப்ஸ்லேயே வந்துட்டு கிரிப் சாக்ஸ் இருந்தால் மட்டும் தான் அலோடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீங்கள் கிரிப் சாக்ஸ் எல்லாம் போனீங்க அப்படியே வெளில அனுப்பிச்சிருவாங்க நம்மளை. ஏன் சன்னு ஃபஸ்ட் டைம் கிரிப் சாக்ஸ் போடுறாங்க. அது போட்டுட்டு அவன் நடக்க முடியாமல் நடந்து போயிட்டு இருந்தான். அதுவே அவன் கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருந்து பார்க்குறது. உள்ளே போயிட்டு லெஃப்ட் சைடில் திரும்பிட்டு ரைட் சைடில் பார்க்குறேங்க. அவன் பாட்டுக்கு ஓடிட்டு இருந்தான் அங்கிட்டு இங்கிட்டுன்னு. அடா பாவி அப்படின்னு நினச்சி நான். அவன் ஓடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து பார்த்துட்டு, தம்பி நில்லுப்பா, அங்கேருந்து நீ பாட்டு ஓடிட்டுருக்க, இங்கே வந்து நில்லு அப்படின்னாங்க. ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணுமா, அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து உள்ளே போகிறதுக்கே அலோவ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் யாரையும் உள்ள அலோவ் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக வந்து 5 மினிட்ஸ் வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபார்ம் இருக்கும். இல்லைனாட்டி நீங்கள் உள்ளே போனீங்கன்னாவே கை காலில் அப்படியே பிடிச்சிக்கோங்க. நான் ஒரு 2 நிமிஷம் தாங்க குதித்தேன். அதுக்கு மேலே நம்மளால் முடியல. கை கால்லாம் ஒரு மாதிரி டயர்டாகிடுச்சு. சம்பா அக்கா போதும்க்கா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரோப் வச்சுருக்காங்க. அந்த ரோப்பில் வந்து நடந்து போகணும். நீங்கள் கரெக்டாக நடந்து போகணும். இல்லைனாட்டி தப்புக்குடின்னு அதில் விழுந்துருவீங்க. ஃபஸ்ட்டு என்னோடய வீட்டுக்காரம்மா ட்ரை பண்ணாங்க. அவங்க நடப்பாங்கன்னு பார்த்தா நடக்காமல் அப்படியே அங்கேயே நின்றுட்டே இருந்தாங்க. அம்மா வாமா கொஞ்சம் சீக்கிரமாக, மற்றவங்களாம் நடக்க வேணாமா அப்படின்னு. நான் ஒரு 2 ஸ்டெப்பு தாங்க வச்சாங்க. அதுக்குள்ளே வந்து 2 விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சிங்கம் கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஏறி இறங்கினேன். நம்மளால் 3 ஸ்டெப்பு கூட நடக்க முடியலைங்க. டம்முன்னு விழுந்துட்டே இருந்தேன். அந்த சைடு இந்த சின்ன பையன், அண்ணே ஓரமாக போனேன், நான் நடந்து போகிறேன் அப்படின்னாவன். பயப்புள்ள அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னு நினச்சேன். அப்படியே திரும்பி பின்னாடி பார்த்தேங்க. அங்கே ஒருத்தன் அங்கிட்டு இங்கிட்டு குதிச்சிட்டே இருக்கிறான். குதிக்கிறதெல்லாம் போய் அந்த சைடு பின்னாடி வர சாஞ்சு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு நினச்சேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரைட் சைடில் திரும்பி பார்த்தேன். அங்கே என் பையன் ஜம்ப் பண்ணி ஓடிட்டு இருந்தான். என்னடா இது இங்கே ஒரு ஜம்ப் பண்ணி ஓடுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு திட்டு வச்சுருக்காங்க. அந்த திட்டில் நீங்கள் ஏமாந்து இடிச்சிட்டிங்கன்னா கூட டம்முன்னு இடித்து கீழே விழ வேண்டியதுதான். பட் ஆனால் சேஃப்டியாக தான் இருக்குது. அடிலாம் பண்ணல. ஆனால் 2 தடவை நான் இடித்து விழுந்தேங்க. பாருங்களேன். அது முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தாக்கா ரெஸ்லிங் டைப்பில் வந்து ஒரு இது வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஜம்ப் பண்ணி விளையாடுறதுக்கு நல்லா இருக்குது. பட் ஆனால் நம்ம 2 பேர் இடிச்சுக்கிட்டோம்னாக்கா அது மேலே போய் இடித்தா கீழே விழுவோம். பார்த்தாக்க கீழெலாம் விழுவுறது இல்லைங்க, அந்த பக்கம் தான் போய் விழுவுறோம். அதனால் இது அவாய்ட் பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு ட்ரெம்போலின் ஜம்ப் டைப்லேயே வந்துட்டு நமக்கு ஒரு வாலிபால் நெட்டு போட்டிருக்காங்க. அங்கே நம்ம வாலிபால் விளாட்லாம். ஸோ இதில் வந்து ஜம்ப் பண்ணிகிட்டே வாலிபால் விளாட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இது நல்லாவே இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கேமுமே நல்லா இருந்துச்சுங்க. ஒரு குச்சியை சுற்ற விட்றாங்க, அது மேலே அந்த அக்கா உட்காந்துட்டாங்க. கரெக்டாக நம்ம மேலே இடிக்க விட்றாங்க. நம்ம இடிக்காமல் ஜம்ப் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இந்த கேமை வின் பண்ணிடலாம். ஆனால் அந்த குச்சி கரெக்டாக வர்றப்ப நம்பால் வந்து பின்னாடி போயிடுறாங்க. அந்த அக்கா பார்த்துட்டு தம்பி ஜம்ப் பண்ணுப்பா, பின்னாடி போகக்கூடாது, அப்புறமா மேலே விட்றோம் பார்த்துக்கோ அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறமா நம்பால் ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த கேம் தாங்க வேறு லெவலு. நம்பால் அர்ஜுனல் வில்லுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜம்ப் பண்ணுவோம் வருவோன்னு பார்த்தாக்க இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரவே முடியல. என் ஒய்ஃபு சும்மா இல்லாமல் உசுப்பேற்றுற மாதிரி, உங்களால் முடியாதுங்க, இந்த சைடு வந்துருங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அம்மா இந்த சைடு வாசல் சரியில்லை, அந்த சைடு தாவரம் பாரு கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனேன். அது இன்னும் காலை வாரிட்டு வச்சுங்க நம்மளை. அப்புறமா திரும்ப விடக்கூடாதுடா, இந்த டைமு கண்டிப்பாக தாவிடணுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ஸ்டார்ட் பண்ணாங்க தாவறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த கேம் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. இது ஒரு லாங்லேருந்து ஓடி வந்து ஃபுல்லாக அந்த ஃபோம்குள்ளே ஜம்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இங்கே நிறைய ஃபோம் க்யூப்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது எதுவும் அடிப்படலைங்க, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே இது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தாங்க. நெக்ஸ்ட் இது முடித்த உடனே பக்கத்தில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டில் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம அது மேலே ஏறலாம். அது மேலே ஏறி அங்கேருந்து அந்த க்யூப்ஸில் வந்து ஜம்ப் பண்ணலாம். இதுவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. என் பையன் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்து விளாண்டான். நெக்ஸ்ட்டு ட்ரம்போலின் ஜம்ப்லேயே வந்து நமக்கு பேஸ்கெட் பால் வச்சுருந்தாங்க. இதுவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது பெரியவங்க விளாட்றதுக்கு நல்லா இருந்துக்கு, ஆனால் சின்ன பசங்களுக்கு வந்து அந்த பால் போடுற ஹைட் வந்து பத்தாதுங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒரு கேம் இருந்துச்சுங்க. ஒரு பெரிய ஃபோம் வச்சுருந்தாங்க. நம்ம ஓடி வந்து ஜம்ப் பண்ணி விழுகிற மாதிரி, இதுவும் செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே தாங்க சம்பவமே இருக்குது. ஏன்னா இது வந்து கேமிங் சேலஞ்சுங்க. இங்கே வந்து ஒரு 8 ஸ்டேஜ் இருக்குங்க. இந்த 8 ஸ்டேஜையும் நீங்கள் தாண்டி வர்றது வந்து ரொம்பவே கஷ்டங்க. ஏன்னா இங்கே ஃபுல்லாக வந்து பலூன்ஸில் இருக்கும். அந்த பலூன்ஸில் நீங்கள் ஏறுறதே கஷ்டங்க. ஏன்னா அந்த இது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கைப்பிடி மாதிரி தான் இருக்கும். அதை பிடிச்சலாம் ஏறுறது ரொம்ப கஷ்டம். ஹோல்ஸ்குள்ளே போகணும், அந்த ஹோலும் சின்னதாக இருக்கும். நீங்கள் போய் அந்த பக்கம் விழுகிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். மேபி சின்ன பசங்க ஈஸியாக ஏறி இறங்கிடலாம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா கடைசியாக வந்து அங்கே ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த ஹைட்டில் ஏறுறது. நம்மளால் ஏறுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. ஒரு கைப்பிடிச்சி ஏறிட்டாப்புல ஏறி அந்த பக்கம் இறங்குறது இருக்க பாருங்கள், இறங்கலாம் முடியாதுங்க, கீழே விழுவுனாங்க. அந்த மாதிரி இருந்தது அந்த இடம். ஒரு வழியாக எல்லோரும் ஏறி இறங்கி அங்கேருந்து குதித்து ஜம்ப் பண்ணி எல்லாம் கீழே இறங்கி வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா இந்த சைடு பார்த்தாக்கா இங்கே வச்சுருந்த சேலஞ்ச் இருக்குது பாருங்கள். நான் ஏதோ வளையமாக வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். கடைசியாக பார்த்தாக்கா அங்கே இருக்க தம்பி வந்து, அண்ணா இப்படிலாம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வரக்கூடாது, நில்லுங்க, நான் சொல்கிறப்போ வாங்க அப்படின்னாப்புல. என்னடா இவன் ஓவராக சொல்லிகிட்டு இருக்கானே. அப்புறமா இந்த வளையலுக்கு சுற்றும் போதே நம்ம பூந்து உள்ளே வரணுமாங்க. நம்ம பூந்து உள்ளே வரதுக்குள்ளார ஒரு வழியாக நம்ம டபுகோவார் கழட்டுருச்சிங்க. நெக்ஸ்ட் இதை முடிச்சுட்டு அந்த பக்கம் போனாக்கா அங்கே என்னடானாக்கா இன்னொன்று சுற்றிட்டு இருக்கு. இதில் எப்படியா போகிறது கேட்டாக்கா, ஆனால் நீங்கள் படுத்து தானே போகணும் அப்படின்னாங்க. அடா பாவிங்களாடே, எங்கடா குழந்தை என்னை சிக்க விட்ருக்கீங்க, திரும்பி போகலாம் பார்த்தாக்கா இது 2 சைடும் வந்து இது கட்டி வச்சுட்டானுங்க. நம்மளால் திரும்பியும் போக முடியாதுங்க. இதில் நம்ம படுத்து பிறண்டு தாங்க போகணுமா. ஒரு வழியாக வேறு வழியே இல்லாமல் படுத்து தாங்க நானும் போய் அந்த பக்கம் வந்தேன். ஸோ உண்மையிலே இந்த ரைடு வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இதுவும் நாங்கள் என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். இதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ரைடு இருக்குதுங்க. இந்த ரைடு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இந்த ஃபோம்லேருந்து ஒவ்வொரு பாலாக ஜம்ப் பண்ணி போனோம். இது ரொம்பவே கஷ்டங்க. பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஆனால் நீங்கள் அந்த பலூனில் ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து நீங்கள் எந்திரிக்க முடியாது. அந்தளவுக்கு வந்து இது செம்மையாக இருக்கும். ஆனால் அதுலேருந்து எந்திரிச்சு நீங்கள் அடுத்த பால் வந்து ஜம்ப் பண்ணணும். அதுதான் கேம். இது ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போகிறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளால ஃபஸ்ட்டு குதிச்சுட்டு இந்த பக்கம் வாடானாக்கா அதுலேயே படுத்து பிறண்டுட்டு இருந்தாங்க. எவ்வளோ நேரமாக அதுலேயே உட்காந்து சுற்றிட்டு இருந்தான். டேய் வாடான்றேன், வரமாட்டேன்றான். அப்பா நான் இந்த பக்கம் போகிறேன் அப்படின்றான். டேய் பின்னாடியாச்சும் வாடானாக்கா, இல்லை நான் கீழேயே இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அவன். இந்த கேம் முடிச்சுட்டு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னாக்கா இது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேமுங்க. நம்ம இந்த எல்லோ கலர் பலூன் வந்து நின்றுக்கணும். ஒரு பிளாக் கலர் பால் இருக்கும். அந்த பாலை வந்து தட்டி விட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கீழே உழு வைக்கணும். அவன் விழுந்துட்டானா அவுட்டு. இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேமுங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு விளையாடுறதுக்கு. இதுலேயும் நம்மளால் உள்ளே போனாப்புல அங்கே இருக்கிறவங்க எவனுமே அவனை கன்சிடரே பண்ணல.
இப்பவே கண்ணை கட்டுது. சரிங்க, இந்த வீடியோவில் நான் இந்த பார்க்கை பற்றி ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். நம்ம சேனலில் எவ்ரி வீக் 3 வீடியோஸ் கண்டிப்பாக வந்துருங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.